ரிஷபராசியோட உருவமே இந்த காளையோட சின்னதாங்க. பெரும்பாலுமே காளையோட சின்னமா இருக்கிறதால காளையோட குணத்தை கொண்டிருப்பாங்கன்னு ஒரு வகையில சொல்லலாம். ஆனா உண்மையில ரிஷபராசிக்காரங்க மேன்மையானவங்க. எந்த வகையில காளையோட ஒரு அமைப்பை கொண்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காளை மாடு பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கக்கூடியவங்களா இருக்கும். கடுமையான உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கா அமைஞ்சிருக்கும். அப்படிதான் இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப விசுவாசமானவங்க, நேர்மையானவங்க, கடின உழைப்பை கொடுக்கறதுல எந்த இடத்துலையும் தயங்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் கரடு முரடா ஒரு கம்பீரமான தோற்றம் இருந்தாலும் குணத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப மென்மையானவங்க. சத்தம் போட்டு பேசினா கூட இவங்க இந்த அணிச்ச மலர் மாதிரி இவங்களுடைய முகங்கிறது வாடிருங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாங்க. ஏன்னா உழைப்பு சதா சர்வமும் உழைப்பு உழைப்புன்னு உழைப்புக்காகவே ஓடக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் தாங்க. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் 3 விதமான நட்சத்திர கூட்டங்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் எப்போதுமே செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய 15 நாட்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்க, அடுத்து வரக்கூடிய பிரதோஷ காலங்கள் வரைக்குமே எந்த விஷயம் சாதகமாக இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் தாராளமாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த நேரம் ரிஷபராசி என்பர்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகும். மனசில் அடிக்கடி குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு சிந்தனை தவறான சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் கொஞ்சமாக திருநீர் குங்குமத்தை திலகமாக நீங்கள் நடுநெற்றியில் வச்சுட்டு வர பாருங்கள். இந்த நேரம் ரிஷபராசி என்பர்களுக்கு இது சிறப்பான விஷயமா அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் கோபங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த விஷயத்தை செய்யறதுனால உங்களுக்கு கோபம் குறையக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. இது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லை, அறிவியல் ரீதியான ஒரு உண்மைன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமை இந்த நேரம் உயர்ந்து வரும். இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாங்க. நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், ஒரு நல்ல நிலையில் இருந்திருக்காது. நல்லா பழகிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனை கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். மறைமுகமாக உங்களுக்கு மன ரீதியான போராட்டங்களை கொடுத்துருப்பாங்க. இனி அந்த போராட்டம் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. கடன் சுமை குறைஞ்சி வரும். ரொம்ப நாளாக ஒரு பண பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில், அதுவும் இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் நிம்மதி உண்டாகுமே. இந்த நேரம் கண்டிப்பாக மனசில் நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத கற்பனை விட்டுட்டாலே போதும் இந்த நேரம் சிறப்பாக அமைச்சிருக்குன்னு சொல்லுறாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஒரு ராசிநாதன் பலமாக இருக்கிறதால மற்ற தோஷங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசிக்கு சுக்கரன் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் 6ஆம் இடத்தை பார்க்கறது வெற்றியை தான் தரும், நம்பிக்கையை தரும்னு சொல்லலாம். தொழிலா வியாபாரமா எதுவாக இருந்தாலும் ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவு எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை நீங்கள் நல்ல முறையில் பரிமாறிக்குவீங்க. ஒரு குடும்பத்திலுமே ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையோட தேவை என்னங்கிறது நீங்கள் நினச்சி இந்த நேரம் பூர்த்தி செய்கிறதால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தான். ஜென்மகுரு நகர்ந்து தன குடும்ப ஸ்தானத்தில் இந்த நேரம் அமர்ந்திருக்கிறது சிறந்த நன்மை தரக்கூடிய அமைப்பு தான். சிரமமாக இருந்தாலுமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதாக மாறும். மாமன் மைத்துனன் வழியில் இந்த தாய் வழி உறவு வகையில் நிறைய மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணை உறவினர் வழியில் நிறைய அவமானங்கள் இது வரைக்குமே நீங்கள் பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம். அதாவது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயத்த பெரும்பாலுமே உறவினர் வழியில் நீங்கள் கொண்டு போயிருப்பீங்க. அது வரைக்குமே நிறைய பாதிப்புகள் உறவினர் வகையில் நிறைய அவமானங்கள் இது வரைக்குமே ரிஷபராசி என்பது சந்திச்சிருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் அவங்களுடைய நிலையிலும் மனநிலையிலும் மாற்றம் ஏற்பட போகுது. உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகக்கூடிய நேரம். அதனால உறவினர் வகையில் இந்த நேரம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதுவே இந்த மாமன் மைத்துனன் வழியில் எல்லாமே இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த உதவி எதிர்பார்த்து காத்து நின்னாலும் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையும். இது வரைக்குமே ஏமாற்றமாக இருந்த பல விஷயத்திலுமே நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ராசியில் புதன் அமர்ந்திருக்கிறார். எதிர்பாராத பயணங்கிறது திடீர்னு ஏற்படும். ஜென்மத்தில் சூரியன் இருக்கிறது இந்த நேரம் மறந்துடாதீங்க. எதுக்கெடுத்தாலுமே கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குங்க. சாதாரணமாக முடியக்கூடிய விஷயத்தை கூட இந்த நேரம் கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து தான் முடியும். உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு, இந்த சரும சம்மந்தப்பட்ட பாதிப்பு, நரம்பு சம்மந்தப்பட்ட வலி பிரச்சனை, இது எல்லாமே இந்த நேரம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பொருளாதார நிலையை பற்றி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சியை பொறுத்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
கூடுதலாக ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் ரிஷபராசி என்பது செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வணங்குறது நல்லது. இந்த வெள்ளை நிற மலர்கள் ரொம்ப முக்கியமாக மல்லிகைப்பூ மலர்களை நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அவங்களுக்கு இது நிறைய இருக்குன்னா ஒரு தொழில் மேலே ஒரு அக்கறை உண்டாகுங்க. சுயமாக சுயதொழில் செய்யலாம். இல்லைன்னா நிறைய ரிஷபராசி பெண்கள் இந்த நேரம் தொழில் முனைவராக ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நீங்கள் செய்யலாம். நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. பொருளாதாரத்துலேயே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியால் உங்களுக்கு பண வருமானம் சிறப்பாக அமைன்னு சொல்லலாங்க. ஆனால் இந்த நேரம் கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருந்துக்கங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வீட்டில் பெரியவங்களோட சலசலப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே பெரியவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது, விட்டு பிடிக்கிறது நல்லது. உங்கள் தாயோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். சொந்த வீட்டில் சில நேரம் பிரச்சனைங்கிறது இருக்க தான் செய்யும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. எதுவுமே நீங்கள் இந்த நேரம் பெருசுப்படுத்த வேண்டாம். கொஞ்சம் தன்மையாகவே நடந்துக்கு பாருங்கள். நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் உங்கள் வீட்டுக்கு இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்கள். எந்த தடையுமே இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாமே சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு அமைச்சுக்கணும்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த நாட்களில் இந்த பிரதோஷ நாட்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த காலத்துக்குமே நீங்கள் சிவ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய நந்தி தேவரை நீங்கள் சேர்த்தை வழிபாடு செஞ்சுட்டு வரதும் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. குரு பகவானுடைய பார்வை இந்த நேரம் உங்களுக்கு யோகம்தான். எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தில் எல்லாமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. மன ரீதியாக இந்த நேரம் நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக நல்லா இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். நம்மளுடைய எண்ணம் பொறுத்த வரைக்குமே பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி. இந்த நேரம் நீங்கள் எதுவுமே ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா, பாசிட்டிவாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அதனால் இந்த எதிர்மறை சிந்தனை விட்டுட்டு தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், வியாபார விஷயமா இருக்கட்டும், இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. நம்பிக்கையோடு செயல்படுங்க. சொந்த பிரச்சனைங்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து போகும். ஆனால் அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்க. சட்ட ரீதியான சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனம் பாருங்கள். உறவினர் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தாய் வழியில் ஏற்பட்ட இந்த மனசாவுடிங்கிறது உறவினர் வகையில் இது வரைக்கும் பகையை சந்திச்சவங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். தொழிலையும் இந்த நேரம் கூட்டாளிகள் கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல முறையில் நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. யோகமான பலனை பெறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் கல்யாண முயற்சி எடுக்கக்கூடியவங்களுக்குமே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, இந்த நேரம் உங்கள் கடமையை நீங்கள் சரிவர செஞ்சுட்டு வந்தாலே போதும். தன்னால் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரம் தான். வாழ்க்கை துணை வழியிலும் இந்த நேரம் நன்மை உண்டாகும். பூர்வீக சொத்து, இந்த பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தடை சந்திச்சவங்களுக்கு இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா தடை நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் பற்று வரவு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். புதுசாக நிறைய முயற்சிகள் செய்யணும்னு ஆர்வம் காட்டுவீங்க. அதுவுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சில நேரத்தில் நீங்கள் பொது காரியத்தில் ஈடுபடுறப்ப கொஞ்சம் வீண் பழி இந்த நேரம் வந்து போகும். நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். மற்றபடி இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இல்லைன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக ரிஷபராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள சூரியனுடைய சஞ்சாரம் கொஞ்சம் எதுக்கெடுத்தாலுமே பதட்டம் ஒரு பயம் இருக்குங்க. இந்த நேரத்தில் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் எதுலையுமே கூடுதல் அக்கறையோடு செஞ்சிங்கன்னா போதும். நல்ல மாற்றம் காத்திருக்குது. நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த நேரம் எடுப்புலேயே உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக முடியும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். நீங்கள் படிப்படியான முன்னேற்றம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் இருக்குதுங்க. நிறைய பொறுப்பு அதிகரிக்கும். பொறுப்பில் முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னாவே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கை, குழந்தைகளோட நிலை, பொருளாதார நிலை, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். புதிய முயற்சிகள் செய்கிறீங்க. அந்த புதிய முயற்சிக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவானால நீங்கள் நினச்சது நடக்கும். இழுபறியாகவே இருந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் நீங்கள் நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்களா? கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட நிறைய மனசாங்களை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். வாக்குவாதங்கள் அதிகரிச்சிருக்கும். ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இனி அப்படி இல்லை. வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பான 4 வார்த்தை இந்த நேரம் நீங்கள் பேசினாலே போதுங்க, எல்லாமே தவிடுபடியாகும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி உண்டாகக்கூடிய அமைப்பு தான். இந்த நேரம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் நீச்சல் அடைஞ்சிருக்கிறதால செய்கிற செயல்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. யோசிக்காமல் எதுலேயும் அவசரப்பட்டு எடுத்தவங்க கௌத்தன் மட்டும் செஞ்சிடாதீங்க. இந்த நேரம் யோசித்து செயல்பட பாருங்கள். கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. எதிர்ப்புங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை. இந்த நேரம் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் இந்த நேரம் பல வகையில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து ஒரு ஆன்மீக விஷயத்தை எல்லாமே ஈடுபட போகிறீங்க. கோவில் கும்பா
கும்பாபிஷேகம், கோவில் விழாக்கள் மாதிரியான விஷயங்களை உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க. இந்த விஷயத்தை செய்கிறது ஒரு வகையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நல்லதுன்னு சொல்லலாங்க. இதனால் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். உடல்நிலையில் நீங்கள் சந்தித்த பாதிப்புமே இனி நீங்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நேரம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குது. மனம் கலங்காமல் நீங்கள் செயல்படுங்க, நல்லதே நடக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.